கும்பராசிக்கு பக்கரச்சனி காலத்தில் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டீங்கன்னா, இந்த விஷயத்தில் கோபப்பட்டீங்கன்னா, இந்த பழக்க வழக்கத்தை மாற்றினீங்கன்னா உங்கள் மொத்த நன்மையும் கெட்டு போயிருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன, அந்த முக்கியமான விஷயம் என்னங்கிறத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய முக்கியமான வழிபாட்டு முறையை சொல்லியிருக்கேன். பொறுமையாக கேளுங்க. கும்பம் அப்படிங்கிற இந்த ராசிக்கு சனி பகவான் தான் உரியவர். உங்களோட 12ஆம் இடமான அயன சயன தூக்க ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போது 12ஆம் அதிபதி 2ல் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவுகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறது, கோபப்படுறது, இப்படியான விஷயங்களும் சில சமயத்தில் ஏற்படும். ஆனால் உங்கள் ராசி அதிபதி எந்த காரணத்தை கொண்டும் வருமான ஸ்தானத்தில் போய் வக்கரமாகும் பொழுது நிச்சயம் உங்கள் கோபம் அதிகமாகும். நீங்கள் கோபப்படுற மாதிரி பொருளாதார விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். இதனால் குடும்பத்தில் மற்றவங்க மேலே நீங்கள் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறதுக்கான அதிக சாத்தியங்கள் உண்டு. இது எதனால் வரும் அப்படின்னா பொருளாதாரத்தினால தான் முக்கியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் கூட எல்லா வயசுக்காரங்களுக்கும் இது ஜென்ரலாக இது பொருந்தும். இப்போ நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை ஏதாவது மாற்றினீங்கன்னா சிக்கலாயிரும். நீங்கள் உங்களுடைய பேச்சினுடைய ஸ்டைலை மாற்றி உங்களையவே அறியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை ஒரு முக்கியமான உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேயோ, உங்கள் ஒய்ஃபுக்கிட்டேயோ, உங்கள் அம்மாக்கிட்டேயோ, அல்லது உங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றவங்ககிட்டயோ, ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டுருக்கறனால கடுமையான பாதிப்பு. சில பேர்த்துக்கு திசா புத்தியும் தப்பாக இருந்தால் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இயல்பை மறந்து இதுதான் அவர் ராசி அதிபதி, அவர் வக்கரமாக இருக்கார் 2ஆம் இடத்துல. அப்போ தன்னை மறந்த ஒரு பேச்சு அந்த இடத்துல வந்துடும். நீண்ட கால உறவுகள் கட்டாயிரும். அல்லது புதுசாக வர்ற யாரையாவது நம்பி பொருளாதாரத்தை கொண்டு உடனே இந்த 7.5 சனியை ஓவர் கம் பண்ணி நான் நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நான் அதை செஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டுமே அடித்தளமாக வச்சு இந்த இடத்துல போய் முழு பணத்தையும் இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த பாதிப்பால் நீங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அல்லது நீங்கள் 10 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, எனக்கு 50 லட்சம் தான் லாஸ்ன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதை நம்பி தான் குடும்பம் இருக்குது, இப்படித்தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கேன், இனிமேல் தான் நான் இப்படியெல்லாம் டெவலப் ஆகணும், இந்த காசை போட்டு இதில் எடுத்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து அதை நான் இஎம்ஐ கட்டணும், கடனை கட்டணும், கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கேங்கிற சூழ்நிலையாக இருக்கிறவங்க இதை முழுசாக கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக நினைக்காதீங்க. பொருளாதார முன்னேற்றம் வேணும், அதை நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு மொத்தமாக ஒரு வேலையை செஞ்சு இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி முழுசாக வெளியில் வரணும், உடனே ஷார்ட் டைம் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வக்கர காலங்கிறது சின்ன பீரியடு தான். இதை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் திசா புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது ஓவர் கம் ஆகிடுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போது உங்களுடைய வார்த்தை ஒத்த வார்த்தையில் மொத்த வாழ்க்கையும் போச்சுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிறைய கும்பராசிக்காரங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது திசா புத்தி பலவீனம் அதிகமாக இருந்தால் தப்பிக்கவே விடாது. இன்னொன்று, உங்களுடைய வாகன ஸ்தானத்தில் சொத்து ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய ஸ்தானமும் கூட, உங்கள் திட்டமிடல் ஸ்தானமும் கூட. நீங்கள் திட்டமிட்டதெல்லாம் ஸ்லோவாக நடக்கும். நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கி வச்சிங்கன்னா அது பிரித்து எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். எதையாவது விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் விற்கிறதுக்கான முயற்சி போனாலும் உடனே நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காது. அதனாலேயும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சு உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய உயில் சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அல்லது ஒரு பார்ட்னர்கிட்ட தொழிலை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் வரும். அடுத்தது, உங்கள் லாபஸ்தானத்தை சனி வக்கரமாக பார்க்குறதுனால நீங்கள் எதிர்பார்த்த கெயின் வராது. நீங்கள் இப்போ இந்த மாதம் 50,000 வந்தால் இது எது பண்ணலான்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வராது, குறைவாக வரும், அதுவும் இழுபறியாக இருக்கும். அப்போது நீங்கள் ரொம்ப மென்டல் டார்ச்சர் அதிகமாக உங்களுக்கு ஆயிரும், மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டுரும். இதனால் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவீங்க. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க, இதை பண்ணாதீங்க. இப்படி உங்கள் சுபாவம் மாறும். அப்படியே கோவப்படுவீங்க, அது மாதிரியே நடக்கும்.
அப்போ கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பழகிக்கிங்க. அதுக்கு நீங்கள் மௌனம், தியானம் இந்த மாதிரி பயிற்சி எடுங்க. இன்னொன்று 2ஆம் இடம் கடுமையாக பாதிக்கிறதுனால என்னன்னா, குடும்பத்தில் போய் இப்போ பெருசாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு போகாதீங்க. குடும்பத்தார்கிட்ட பெரிய பொருளாதாரம் எதிர்பார்க்காதீங்க. அவங்களால உதவ முடியாத சூழ்நிலை. ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானமே பாதிக்கப்படுது. அப்போ குடும்பமே அவங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாகும். கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட அவங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் வேணும்ல. அப்போது நீங்கள் கொடுத்துருக்கலாம் சில சமயத்தில். ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறக்கு அவங்களுக்கு இப்போ சோர்ஸ் இல்லைன்னா நீங்கள் அவங்க மேலே அவசரப்பட்டு வார்த்தையை வீசிடுவீங்க. அப்போது வார்த்தையில் ரொம்ப நிதானம் தேவை. தவறான உணவு பழக்க வழக்கத்துலேயும் போய் மாட்டிக்கிறதுக்கான பின்னடைவுகள் உண்டு. எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த நெகட்டிவில் நீங்கள் சிக்கிக்க கூடாதுங்கிறனால தான் இவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். இப்போது இதுக்கு எளிமையான வழிபாடும் பரிகாரமும் என்ன அப்படின்னா, நீங்களும் மகர ராசிக்காரங்க மாதிரி கொஞ்சம் தியானம் பழகிக்கிங்க. சுவாச பயிற்சி பிராணாயாமம்லாம் எடுத்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பழகிக்கிங்க. அதிகம் ஸ்பைசியாக காரமாக இருக்கிற மசாலா உணவுகளை கொஞ்சம் இப்போ தவிர்த்துருங்க. நீங்கள் இந்த கம்பங்கூழ், மோர் இந்த மாதிரிலாம் ஒரு கடைகளில் விற்பாங்க. அந்த மாதிரி விற்கக்கூடிய பொருட்களை நல்ல கம்பங்கூழெல்லாம் வாங்கி அல்லது நீங்களே ரெடி பண்ணி கூட ஏதோ ஒரு அம்மன் கோயிலையோ சிவாலயத்துலேயோ மாதம் ஒரு முறை தானம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாயிலிருந்து அவசரப்பட்டு வரக்கூடிய தவறான வார்த்தைகள் அப்படியே கண்ட்ரோல் ஆகி நீங்கள் பேச வந்துடுவீங்க. ஆனால் அந்த அந்த உணவு தானம் கொடுத்து 10 பேர் வயிறு குளிர்ந்திருக்கும். அவங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்தை நினச்சி உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. 100 பேரும் வாழ்த்த வேண்டாம், நிச்சயமாக ஒருத்தராவது உங்களை வாழ்த்துவாங்க. அந்த ஒருத்தருடைய வாழ்த்து நாக்கு வரைக்கும் வந்த வார்த்தை அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. இந்த காலகட்டத்தை அழகாக கடந்து வாங்க.